வாழ்வில் முன்னேற வழி தேடும் அன்பு உள்ளங்களுக்கு என் அன்பு வணக்கம். இது பணமே மந்திரம் சேனல். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸ் ஐடியா, அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் ஐடியா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு சின்ன பொருள் தான், ஆனால் அந்த பொருளை எப்படி தயாரிக்கலாம், அந்த பொருளில் எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு இந்த பிஸ்னஸில் எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதே நேரத்தில் இது ஒரு நல்ல டிமாண்ட் உள்ள ஒரு பிஸ்னஸ். நிறைய எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணும்போது, இல்லை ஒரு பார்சல் பண்ணும்போது, இல்லை ஒரு பேக்கிங் பண்ணும்போது, ஒரு செலோ டேப் ஆகட்டும், இப்படி எல்லாமே ஒரே இதில் ஒரே மிஷினில் நம்ம பல பொருட்களை நம்ம தயாரிக்க போகிறோம். இந்த பிஸ்னஸ் என்ன, இந்த பிஸ்னஸில் என்ன ப்ராஃபிட் இருக்குது, இதுக்கு என்ன மிஷினரி வேணும், அந்த மிஷினரிக்கான ரேட் என்ன, அந்த மிஷினரி எங்கே கிடைக்கும், அப்புறம் மிஷினரியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இவ்வளோ விஷயமும் இந்த ஒரு வீடியோவில் கிடைக்கிறதுனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த இன்சுலேஷன் டேப் அதை எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இதே மிஷினில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செலோ டேப்ஸ் தயாரிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்சல்லாம் கட்டும்போது யூஸ் பண்ணுற அந்த டேப்ஸ், அப்புறம் பேக்கிங் டேப்ஸ், இது எல்லாமே நம்ம இந்த ஒரு மிஷினில் என்ன செய்ய முடியும், தயாரிக்க முடியும். இந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாகவே பார்க்கலாம். எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மார்க்கெட்டிங்கோட புள்ளி விவரம் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த பிஸ்னஸ், அதாவது எலக்ட்ரிக்கல் இன்சுலேஷன் டேப், இந்த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஏஷியாவிலேயே உங்களுக்கு 2016-17 உங்களுக்கு இந்த பிக்சரில் பாருங்கள் புள்ளி விவரம் இருக்குது. அதன்படி பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் ஹையஸ்ட்டாக போய்கிட்டே தான் இருக்குது. இது எங்கேயுமே உங்களுக்கு இறங்கலை. அப்படிங்கும்போது இதில் நல்ல லாபம் எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். முழுவதுமே இந்த இன்சுலேஷன் டேப் மார்க்கெட் ஷேர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இல்லை 2019க்கான டேட்டா இது. இதில் பாருங்கள் இந்த டேப் எங்கே அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், இதில் இந்த டேப் அதிகமாக யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியலில் ரொம்ப யூஸ் ஆகுது. அந்த ப்ளூ கலரில் டார்க் ப்ளூவில் இருக்குது இல்லைங்களா, அது இண்டஸ்ட்ரியலில் ரொம்ப யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏரோஸ்பேஸில் யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களுக்காக இதை பயன்படுத்துகிறாங்க. அப்போ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸில் தான் இது என்ன செய்யுது, அதிக அளவில் பயன்படுது அப்படிங்கிறத நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கான மூலப்பொருள் என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மூலப்பொருள் தாங்க, பிவிசி இன்சுலேட்டட் டேப் ஜம்போ ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பாலிவினைல் குளோரைடு இதில் செய்யப்பட்ட அந்த ரோல் தான் நமக்கு வேணும். இது ரோல் டைப் பேக்கேஜிங்கில் இது நமக்கு கிடைக்கும். அப்படியே சுற்றுன மாதிரி ரோலாக கிடைக்கும். இது இதோட வித்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 0லேருந்து ஒரு 20 மில்லிமீட்டர் அளவுக்கு இருக்கணும். லெங்க்த்து பார்த்தீங்கன்னாக்கா 10லேருந்து 20 மீட்டர் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிவிசி இன்சுலேட்டட் டேப் ஜம்போ ரோல் தான் இதுக்கான ரா மெட்டீரியலாக இருக்குது. இப்போ இந்த பிஸ்னஸ்க்கு தேவையான மிஷினோட ரேட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் மேனுவல் மிஷின் இருக்குது, அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் மிஷின் இருக்குது. மேனுவல் மிஷின் பார்த்தீங்கன்னா ஒரு 85,000 உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் மிஷின் பார்த்தீங்கன்னா 1.3 lakhs 1,30,000 ஸ்டார்ட் ஆகுது. அதுலேருந்து 4 லட்சம் 5 லட்சம் வரைக்கும் கூட போகுது. நார்மலாக நம்ம சாதாரணமாக இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒரு 1.30 அதுலேருந்து ஒரு 1.5 லட்சம் வரைக்கும் 1,30,000 1,50,000 இருக்கிற மிஷின் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். மிஷின் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற டெமோவை நம்ம என்ன செய்யலாம், அடுத்து நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ஒரு மேனுவல் மிஷின். நீங்கள் அங்கே ரோல் பார்த்தீங்க இல்லையா, அதுதான் பிவிசி ரோல். அது இந்த ரோலை அந்த ராடில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபிட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேனுவலாக நம்ம கையால் என்ன பண்ணணும், ஒரு குறிப்பிட்ட கேப் விட்டு இப்படி அழுத்திக்கிட்டே இருந்தோம்னா கட் ஆகிக்கிட்டே வந்துடும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் அதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கையால் எடுத்து நம்ம தனியாக என்ன பண்ணிக்கலாம், பேக் பண்ணிக்கலாம். இது ஒரே அளவில் நம்ம கட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது நீங்கள் ஆட்டோமேட்டிக் மிஷின் பார்த்தீங்கன்னா இது தானாகவே கட் பண்ணி வெளியில் வந்துடும். நீங்கள் ஃபுல்லாக ராடை செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு பக்கம் நின்னீங்கன்னா போதும், என்ன செஞ்சிடும், தானாகவே எல்லாமே கட் பண்ணி வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து என்ன பண்ணிக்கலாம், பேக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் மேனுவல் மிஷின் உங்களுக்கு ஒர்க் ஆகுது. இந்த மேனுவல் மிஷின் பார்த்தீங்கன்னா ஒரு 70,000க்கு மேலே 85,000 90,000 கிட்ட இந்த மேனுவல் மிஷின் உங்களுக்கு வருது. ஓகேவா? நம்ம ஆட்டோமேட்டிக் மிஷின் பற்றி ஒரு டெமோ பார்த்துடலாம். இந்த பாருங்கள், இதுதான் அந்த ஆட்டோமேட்டிக் மிஷின். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேனுவலாக ஒன்றும் ஒர்க் இருக்காது. நீங்கள் இந்த ரோலை நீங்கள் இந்த வைக்க வேண்டிய இடத்துல நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா அதுவே என்ன செஞ்சிடும், அந்த மிஷினே எல்லாத்தையும் கட் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் ஏதாவது ஒரு பக்கம் நீங்கள் சாதாரணமாக நின்னீங்கன்னா போதும், அந்த இது உங்களுக்கு தனித்தனியாக கட் பண்ணி வந்துடும். அதை எடுத்து மட்டும் நீங்கள் வச்சிங்கன்னா போதும். இந்த மாதிரி தான் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின் உங்களுக்கு ஒர்க் ஆகுது. இந்த ஆட்டோமேட்டிக் மிஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 லட்சத்துலேருந்து 1.5 லட்சத்துக்குள்ளே உங்களுக்கு இது அவைலபிளாக
இருக்கு. இந்தியா மார்ட்லயும் இது அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு மிஷினோட லிங்க் வேணா நான் கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தர்றேன். போய் பார்த்துக்கலாம் நீங்க. இந்த தொழிலுக்கு என்ன முதலீடு தேவை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நமக்கு தேவையான பொருள் 2 தான். ஒண்ணு வந்து மெஷின், இன்னொன்னு வந்து ரா மெட்டீரியல். ஏரியா அப்படிங்கிறது வந்து நீங்க வீட்லயே கூட இந்த மிஷினை வந்து கொஞ்சம் இடம் இருந்தா போதும், இது போட்டு செய்யலாம். இல்ல அப்படின்னா அதுக்கு தகுந்த அட்வான்ஸ் கொடுத்து நீங்க வேற எங்கேயாவது கொஞ்சம் இடம் பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ மேனுவல் மிஷின் அப்படின்னு பார்க்கும்போது 80,000 90,000 ரூபாய் வரைக்கும் வரும். ஆட்டோமேட்டிக் மிஷின் அப்படிங்கும்போது 1,20,000 1,50,000 வரைக்கும் வரும். அந்த அளவுக்கு மிஷின் போதுமானது. இதுல 4 லட்சத்துக்குலாம் மிஷின் இருக்கு. அவ்வளோ வந்து இந்த பிசினஸ்க்கு அவ்வளோ முதலீடு தேவையில்லை அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ரா மெட்டீரியல்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10,000 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னா போதுமானதாக இருக்கும். ஓகேவா? இதுதான் இதுக்கு தேவையான முதலீடு. இந்த முதலீடு இருந்தால் மட்டுமே இப்போ நீங்கள் பாருங்கள், டோட்டலாக உங்களுக்கு ஒரு 1,60,000. சப்போஸ் நீங்கள் இடம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா ஒரு 2 லட்சம், 2 லட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணிடலாம், இந்த தொழிலை நீங்கள் தொடங்கி விட முடியும். அதே நேரத்தில் நீங்கள் மிஷின் பார்க்கும்போது கண்டிப்பாக நேராக போய் பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. ஆன்லைன்லலாம் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. அது அவ்வளவா நல்லது கிடையாது. நம்ம நேராக போய் பார்த்துட்டு மிஷின் நல்லா ஒர்க் ஆகுதா, அது எப்படி ப்ராசஸ் ஆகுது, இதுக்கு என்ன மாதிரியான ஏதாவது ரிப்பேர்னா என்ன பண்ணணும், இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். நம்ம லாபம் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் வந்து கிடைச்சிருக்கு. மெம்பர்ஷிப்புக்கான ஜாயின் பட்டன் வந்து உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி பிஸ்னஸ் என்கொயரிஸ் ஏதாவது தேவை, உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் கிளியர் பண்ணணும், உங்களோட கொஸ்டின்ஸ்க்கு இமெயில் மூலமாக உங்களுக்கு ஆன்சர் வேணும் அப்படின்னாக்கா அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணும்போது இது உங்களுக்கும் ஏதாவது சப்போர்ட் வேணும்னாலும் கிடைக்கும். அதே நேரத்தில் என்னோடய சேனலுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். நீங்கள் ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். வாங்க இன்றைக்கி லாபத்தை பார்க்கலாம். தொழிலில் என்ன லாபம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த தொழிலோட மேக்கிங் காஸ்ட் ஒரே ஒரு அந்த அந்த டேப்பு இன்சுலேஷன் டேப்போட மேக்கிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பீஸுக்கு நமக்கு 3 ரூபா அந்த ரேஞ்சில் வருது. இது கொஞ்சம் ஸ்லைட்டாக ஒரு சில டிஃப்ரென்ஸ் வரலாம் நம்ம மேக்கிங் சார்ஜஸில். அப்ராக்சிமேட்டாக தான் இது நான் சொல்லியிருக்கேன். ஒரு பீஸுக்கு 3 ரூபா வரும். அதே மாதிரி பேக்கிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸுக்கு ஒரு 50 பைசா அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கிட்டா கூட டோட்டலாக உங்களுக்கு ஒரு பீஸ் தயாரிக்க 3,6 ரூபாய், 3,6 ரூபாயிலேருந்து 4 ரூபாய் வரைக்கும் வரும். 3,6 ரூபாய் ஒரு பீஸுக்கு வந்து இதில் வந்து என்ன ஆகுது, மேக்கிங் சார்ஜஸ் ஆகுது. மேக்கிங் சார்ஜஸ் பார்த்தாச்சு. லாபம் என்னன்னு பார்க்கலாம். இப்போ ஹோல்சேல் ப்ரைஸாக நம்ம விற்கும்போது ஒரு பீஸ் வந்து நம்ம 7 ரூபாய் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண முடியும், சேல் பண்ண முடியும். அதே நேரத்தில் ரீட்டைல் ப்ரைஸில் நம்ம கொடுக்கும்போது 12 ரூபாயிலேருந்து 15 ரூபாய் வரைக்கும் இருக்குது. நம்ம சாதாரணமாக பிராண்டாக விற்கிறவங்க இன்னும் கூட 20 ரூபாய் வரைக்கும் கூட போகுது. இதில் பெரும்பாலும் யாரும் பிராண்ட் வந்து ரொம்ப கேட்குறது இல்லை. ஆனால் பிராண்டும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனால் நான் பிராண்டிங் அப்படிங்கிறது இந்த ஃபீல்டில் நல்லாவே விற்றுக்கிட்டு இருக்கு. நீங்கள் அது ஒரு செலோ டேப்பாக இருந்தாலும் சரி, இன்சுலேஷன் டேப்பாக இருந்தாலும் சரி, பேக்கிங் டேப்பாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நான் பிராண்டிங்க்கும் இதில் நல்ல மார்க்கெட்டிங் வாய்ப்புகள் இருக்குது. அப்போது ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பீஸுக்கு நமக்கு ஒரு 3,6 ரூபாய் வந்து ஒரு பீஸுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. உடனே வந்து இவ்வளோலாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிடாதீங்க. ஒரு 50 பைசா முன்ன பின்ன இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ 3 ரூபாயா இருக்கலாம், இல்லை 4 ரூபாயா கூட இருக்கலாம் ப்ராஃபிட்டு. நான் 3,6 ரூபாய் அப்படின்னு சொல்லி வச்சு தான் ஒரு ப்ராஃபிட் வந்து நான் போட்டிருக்கேன். ஒரு பீஸுக்கு 3,6 ரூபாய் அப்படின்னம்னா நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 3,000 பீசஸ் நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய லாபம் வந்து பார்த்தீங்கன்னா 10,500 ரூபாய் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அதுவே நீங்கள் 30 நாள் பண்ணும்போது 3,15,000 ரூபாய் நீங்கள் இதில் என்ன பண்ண முடியும், லாபமாக நீங்கள் பார்க்க முடியும். அப்போ இதில் இல்லை 30 நாளும் என்னால் ஒர்க் பண்ண முடியாது, இல்லை ஒரு நாளைக்கு 3,000 பீஸ் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 2,000 பீஸ்னால் அதுக்கு தகுந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணிக்கோங்க. நார்மலாக நீங்கள் பார்க்கும்போது ஒரு 2 லட்சத்துலேருந்து 3 லட்சம் வரைக்கும் இந்த பிஸ்னஸில் என்ன பண்ண முடியும், லாபம் பார்க்க முடியும். நம்ம தயாரிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு நான் சொல்லுவேன். எந்த ஒரு பிஸ்னஸ்க்குமே மெயினான பார்ட் அப்படிங்கிறது மார்க்கெட்டிங் தான். மார்க்கெட்டிங் 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 அதுதான் ரொம்ப முக்கியமான இடம். இந்த மார்க்கெட்டிங் நம்ம நல்லா பண்ணும்போது தான் நம்ம மேலே முன்னாடி சொன்ன அந்த ப்ராஃபிட்டை நம்ம என்ன பண்ண முடியும், கரெக்டாக நம்ம அந்த ப்ராஃபிட்டை நம்ம எடுக்க முடியும் இல்லையா? அப்போது மார்க்கெட்டிங் எப்படி பண்ணலாம், இந்த செலோ டேப்பு, இந்த இன்சுலேஷன் டேப்பு, இதுக்கு மார்க்கெட்டிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கும்போது எலக்ட்ரிக்கல்ஸ் கடையில், ஹார்ட்வேர் கடைகளில் நம்ம என்ன பண்ணலாம், ஹோல்சேலாவோ ரீட்டைலாவோ நம்ம சேல் பண்ணலாம். அப்போ ஹோல்சேலாக நம்ம கொடுக்கும்போது நம்ம ப்ராஃபிட்டை கொஞ்சம் என்ன பண்ணிக்கணும், குறைச்சிக்கணும். ரீட்டைலாக கொடுக்கும்போது நம்ம ப்ராஃபிட்டை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கணும். அந்த அளவுக்கு நம்ம சேல் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் சேம்
அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஸ்னாப்டீல் இந்த மாதிரி இடங்களை நம்ம பயன்படுத்திக்கலாம். சாதாரணமாக இப்போ எல்லாமே வந்து காமர்ஸ் ஆயிடுச்சு. அப்போ எல்லாருமே பேக்கிங் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. அப்போ இந்த பேக்கிங் டேப் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அமேசானில் பார்சல் பண்ணி அனுப்புறதுக்கு, ஃப்ளிப்கார்ட்டில் பார்சல் பண்ணி அனுப்புறதுக்கு, இந்த மாதிரி பார்சல் பண்ணுற எல்லா இடத்துலையுமே இந்த டேப் வந்து ரொம்பவே யூஸ் ஆகுது. அப்போது இந்த நாம வந்து எங்கெங்கே மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னு இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஹார்ட்வேர் ஷாப்பு, எலக்ட்ரிக்கல் ஷாப்பு, ஹோல்சேல் ஷாப்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸு, அப்புறம் வந்து ஆன்லைன் வெப்சைட்ஸு, இந்த மாதிரி எல்லா இடத்தையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுறவங்கள்ட்ட நம்ம வந்து ஒரு டீலிங் பேசி வச்சுக்கலாம். அப்புறம் அவங்க வந்து எந்த வீடு கட்டுறாங்களோ அந்த இடத்துல எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணும்போது இந்த டேப்பை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யலாம், மார்க்கெட்டிங் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம மார்க்கெட்டிங் பண்ணும்போது தான் நம்ம இந்த ப்ராஃபிட்டை வந்து நம்ம என்ன செய்ய முடியும், கரெக்டாக எடுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது தானே? அப்புறம் ஏன் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தாம இருக்கீங்க? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.